உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க? இன்னும் நான் உன் கூட வாழவே ஆரம்பிக்கலடா. ஏன்டா இப்படி பண்ற? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கும் தாண்டி உன்னை அவ்வளோ பிடிக்கும். ஆனா நீ தான் அதை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டே இருக்க. உன்னை நேர்ல பாக்குற வரைக்கும் என் மனசுல அவ்வளோ கோவம் இருந்துச்சு. ஆனா உன் முகத்தை பார்த்த உடனே அந்த கோவம்லாம் எங்க போச்சுன்னே தெரியலடா. எனக்கும் என்னன்னு தெரியலடே. உன் முகத்தை பார்த்தா எல்லா பிரச்சனையும் நானும் மறந்துடுறேன். ஏதோ புதுசா பாக்குற மாதிரி உன்னை பார்த்ததும் இந்த மானங்கிட்ட மனசு அலையுது. ஓடா மாமா, உன்னை நான் வாழ்க்கையில பார்க்காமலே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. நீயா என் வாழ்க்கைக்குள்ள வந்த, நீயா என் மனசுக்குள்ள வந்த, நீயா எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த. இப்போ நீயாவே என் கூட சண்டை போட்டுட்டு போனா நான் என்ன மாமா பண்ணுவேன்? தப்பு ஏன் மேல இல்லடி, பண்ணது எல்லாமே உங்க அப்பந்தான். ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நீயும் நானும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறதே உங்க அப்பன் தாண்டி. ஆனா நீ அவனையவே நம்புறியடி. நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லடா. உன்னை நினைச்சுதான் அழுதுட்டு இருந்தேன். உன் கூட இருக்கும்போது சண்டை போட்டுட்டே இருந்தாலும் உன் கூடவே இருக்கணும்னு நினைப்பேன்டா. ஏன்னா அந்த அளவுக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தாண்டி உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்க அப்பா நம்மளை ஒன்று சேரவே விட மாட்டான். அது நீயும் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. மாமா ப்ளீஸ்டா, எங்க அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. நான் உன் கூட வாழணும் மாமா. ப்ளீஸ்டா, வந்து மன்னிப்பு கேள்றா. ஒப்ப நான் மன்னிப்பு கேட்க சொல்றேன். அந்த ஆள் மன்னிப்பு கேட்டாதாண்டி நம்மளுக்குள்ள எல்லாமே சரியா இருக்கும். என்ன ஆதி, அழகரை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல பாரதி, ஆண்டாளை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆண்டாளை பத்தியா? அவங்களால தானே இவ்வளவு பிரச்சனையும். எல்லா பிரச்சனைக்கும் அவ அப்பா தானங்க காரணம். அவ என்ன பண்ணா? அவங்க அப்பாவை கண்மூடித்தனமா நம்புறாங்களே, அதுதானே பிரச்சனையே. அது என்னவோ உண்மைதான். ஆனா இப்ப அது மட்டும் பிரச்சனை இல்லையே. அழகரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது இப்ப? அழகர் மன்னிப்பு கேட்பானா மாட்டானா? அவர் அதெல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டாரு. ஏன் தமிழ் அப்படி சொல்றீங்க? நீங்க வேணா பாருங்க, அழகர் மாமா மன்னிப்பு கேட்க வருவாரு, ஆனா மன்னிப்பு கேட்க மாட்டாரு. அப்படிலாம் இல்ல, அழகர் கண்டிப்பா மன்னிப்பு கேட்பாரு. அம்மா, அழகர் மாமா பத்தி எனக்கு தெரியும். அப்பா மன்னிப்பு கேட்க வந்தாலும் அழகர் மாமா சண்டை போடுவாரு. நீங்க வேணா பாருங்க. கரெக்டா சொல்றீங்க தமிழ். அவன் எப்பவுமே அப்படித்தான். பாசத்தை காட்டினாலும் ஓவரா காட்டுவான், கோவத்தை காட்டினாலும் ஓவரா காட்டுவான். என்ன அப்பாவும் பொண்ணு சேர்ந்து அழகர் கிண்டல் பண்றீங்களா? கிண்டல்லாம் பண்ணலமா, உண்மையை தான் சொல்றேன். அழகர் மாமா ஒன்னும் அப்பா மாதிரி இல்லையே. என்ன அப்பா மாதிரி இல்ல? ஆமா, நீ எவ்வளவு சண்டை போட்டிருக்க, ஆனா அப்பா நீ இருக்கிற இடத்தை தேடி தேடி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. ஹலோ பாரதி, என்ன எதுக்கு முறைக்கிறீங்க? நான் ஒன்னும் சொல்லல, அவங்களுக்கு தோணி இருக்கு, அதான் அப்படி சொல்றாங்க. ஆமா, எனக்கு தான் தோணுச்சு, அதனால சொன்னேன். ரைட்டு, இன்னைக்கு சண்டே ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்களா? ரொம்ப சமத்து. சரி, நீங்க போய் தூங்க. போங்க 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 போங்க. மீதி நான் பாத்துக்கிறேன். போங்க. என்ன பாரதி, இன்னும் தூங்கலையா? ஏன் அது என்னை விட்டு போகல? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. இல்ல, உங்களை நான் எவ்வளவு காயப்படுத்திருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். எந்த ஒரு பொண்டாட்டியும் புருஷனுக்கு கொடுக்க கூடாத அவமானத்தெல்லாம் கொடுத்திருக்கேன்.
நான் இவ்ளோ பண்ணியும் நீங்க ஏன் என்னை விட்டு போகல? நான் உங்களை விட்டு எங்க போவேன்? உங்களை விட்டு போறதும் ஒண்ணுதான், என் உயிரை விட்டுட்டு ஒரேடியா போறதும் ஒண்ணுதான். என்ன பேச்சுது? உண்மைதான் பாரதி. நீங்க இல்லாம தான் வாழ முடியும்னு இருந்திருந்தா நான் எப்படி உங்களை தேடி வந்திருப்பேனா? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியவே மாட்டேங்குது. அப்படி நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? இன்னும் 40 வருஷம் கழிச்சு இதே கேள்வியை கேளுங்க. அட போங்க பாரதி, போய் தூங்குங்க. டேய், பேசிட்டு இருக்கேன்ல, உட்கார்றா. சொல்லுங்க, ஏன் என் மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க? ஆக்சுவலி இந்த கேள்வியை நீங்க என்கிட்ட 1000 தடவைக்கு மேல கேட்டுட்டீங்க. நான் 1,00,000 தடவை கேட்டாலும் நீங்க பதில் சொல்லணும். காரணம்லாம் ஒன்றும் பெருசா இல்லை, ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? ஐ லவ் யூ. இது மட்டும்தானா? நான் உங்களை லவ் பண்றேன், இதுதான் காரணம். வேற என்ன சொல்றீங்க? நான் உங்க கூட எவ்வளவு சண்டை போட்டாலும் நீங்க என்னை விட்டு போகவே கூடாது. அதுக்காக நீங்க சண்டை மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்க கூடாது, ஓகே? நான் இனிமே உங்க கூட சண்டையே போட மாட்டேன். அது சரி, ஆண்டாளையும் அழகரையும் சேர்த்து வைக்கிற வரைக்குமாவது நீங்க சண்டை போடாம இருக்கீங்களான்னு பாக்குறேன். அதெல்லாம் நான் சண்டை போட மாட்டேன். பாரதி, நிஜமாவா? அது மட்டும் இல்ல, இனிமே நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ப முடியலையே. இனிமே நான் சொல்லலாம் மாட்டேன். நான் நடந்துக்கிறத வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன ஒண்ணு, நமக்கு நடுவுல உங்க மாமா, அந்த ஸ்வேதா, தமிழோட சித்தப்பா இவங்கெல்லாம் வராம இருந்தா நல்லா இருக்கும். அவங்களால தானே நமக்கு எல்லா பிரச்சனையும். யார் நமக்கு நடுவுல வந்தாலும் நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைங்க. சரி, இனிமே யார் நமக்குள்ள வந்தாலும் நான் உங்களை தப்பா நினைச்சு சண்டை போட மாட்டேன். நிஜமாவே நீங்க தானே பாரதி? நான் தான் சொல்றேன்ல, இனிமே நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன்னு. இப்ப நம்புறீங்களா? நான் உங்க கூட எவ்வளவு சண்டை போட்டாலும் நீங்க என்ன தேடி தேடி வந்தீங்கல்ல, அதுக்காகவே நான் இனிமே உங்களை விட போறதில்ல. உங்களை என்னைக்கும் எதுக்காகவும் பிரிய மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.